السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءهم البينات. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من فارق الجماعة شبرا قد خلع ربقة الإسلام من عنقه. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், அதன் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுபட்டு வாழ்வதின் ஆழத்தை, அதன் மகத்தான பரக்கத்துகளை உணர்த்திய தகவல்கள் ஹதீசுகளில் நிரம்ப இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுபட்டு வாழ்வதின் பரக்கத்துகள் குறித்து உணர்த்தியதை போல இந்த சமூகம் சிதறுண்டால் அதன் பாதிப்புகள் குறித்து உணர்த்தினார்கள். மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி உணர்த்தினார்கள். ஷிராரு ஸல்லில்லாஹ் அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா. அல்லாஹ்வின் படைப்புகள் எல்லாம் மிக கொடிய படைப்பு யாவது தெரியுமா என்று கேட்கிறார்கள். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும் கவனமுடையவர்கள், ஒவ்வொரு தனி மனித சீர் பெறுவதிலும் கவனமுடையவர்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிராரு ஸல்லில்லாஹ், அல்லாஹ்வின் படைப்புகள் எல்லாம் மிக கெட்டவர்கள். அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, ஒன்றுபட்டு நேசம் பாராட்டுகிற மனிதர்களுக்கிடையே பிரிவை உண்டாக்குகிறவர்கள், மனித சமூகங்களிலெல்லாம் கெட்டவர்கள் என்று எச்சரிக்கிறார்கள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஷைத்தான் காலை நேரம் தன் பட்டாளத்தை அனுப்புகிறான். ஷைத்தானுக்கு பட்டாளமும் உண்டு, ஷைத்தானுக்கு கூட்டமும் உண்டு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அல்லாமா அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு காலை நேரம் தன் கூட்டத்தை அனுப்பி சமூகம் நெடுகிலும் வழிகளுக்கு செய்து தகவல் சொல்லி அனுப்புகிறான். மாலை நேரத்தில் அவர்கள் வந்து தகவல் பரிமாறுகிறார்கள். நான் ஒருவனை சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்ல விடாமல் தடுத்தேன். நான் ஒருவனை விபச்சாரம் செய்ய வைத்தேன். நான் ஒருவனை கொலை செய்ய வைத்தேன். ஒருவனை குடிக்க
என்று ஒவ்வொரு குட்டி ஷைத்தான்களும் தகவல் தருகிற போது அதையெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்கிற ஷைத்தானின் பெரிய ஷைத்தான் கடைசியாக ஒருவன் சொல்வான், நான் இணைந்திருந்த சமூகத்தை பிளவுபடுத்தினேன் என்று சொல்வான். அவன் உற்சாகமாக எழுந்திருத்து அவனை ஆறத் தழுவி அவனுக்கு வாழ்த்து சொன்னான். இன்றைய தினம் நீயே எனக்கு நேசன் என்று சொன்னான். அல்லாமா அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஷைத்தானின் பாராட்டுதலுக்கு உரியவன், சமூகத்தில் பிளவை உண்டாக்கியவன் என்று அல்லாமா அபூ உமாமத்துல் பாஹிலி சொல்கிறார்கள். என்றால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மிகப்பெரிய விரோதி இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிறவர்கள். அருமையான சகோதரர்களே, ஒன்றை நான் நினைவு கொண்டு வருவேன். பொதுவாக சமூகம் ஒன்றுபட வேண்டும். இந்த நாட்டில் நமது உரிமைகள் கிடைக்கப் பெறுவதற்கு ஒன்றுபட வேண்டும். வீட்டின் நிம்மதிக்கு குடும்பம் ஒன்றுபட வேண்டும். நட்புலகம் பாதுகாக்கப்படுவதற்கு நண்பர்கள் ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் ஒன்றுபட வேண்டும். இன்றைக்கு ஒற்றுமை என்பது 100க்கு 100 இல்லாமல் போயிருக்கும் என்று சொன்னால் அதன் காரணத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபடுவது என்பது உடலால் அல்ல. முதல் விஷயம், சஹாபி பெருமக்கள் உலகத்திலே சாதித்தார்கள். அல்லாஹ் நமது ஆன்மீக தந்தை பிஜே ஹஸரத் ஜுபலாவில் சொன்னதை போல 1000 பேர் கொண்ட கூட்டத்தை 300 பேர்கள் எதிர்த்து வெற்றி கண்ட வரலாறு உண்டு. 10,000 பேர் கொண்ட கூட்டத்தை கந்தத்திலே 3000 சஹாபிகள் வெற்றி கொண்ட வரலாறு உண்டு. மூத்தாவிலே 2 லட்சம் பேர் கொண்ட எதிரிகளை 3000 பேர் கொண்ட சஹாபிகள் வெற்றி பெற்றது உண்டு. என்ன காரணம்? அவர்கள் ஒன்றுபட்டார்கள். உடலால் அல்ல, உள்ளத்தால் ஒன்றுபட்டார்கள். உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். உள்ளத்தால் ஒன்றுபட்டார்கள். இது குந்தும் அதான் அல்லஃப பைன குலூபிக்கும் வாஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. விரோதிகளாக இருந்தீர்கள், சிதறி கிடந்தீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களது உள்ளங்களை இணைத்தான், சகோதரர்களாக மாறினீர்கள். ஆயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இது குந்தும் அதா, சிதறி கிடந்தீர்கள், ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தீர்கள். அல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உள்ளங்களை இணைத்தான். நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள் என்று சொன்னான். அருமையானவர்களே, உள்ளங்கள் இன்று சிதறி கிடக்கிறது. அண்ணனும் தம்பியும் ஒரு வீட்டுக்குள் இருக்கிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒரே படுக்கையில் வாழ்கிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்குள் வாழ்கிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். நண்பர்களுக்கிடையே பழக்கம் இருக்கிறது, நேசம் இருக்கிறது, முகத்திற்கு முன்னால் பழகுகிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். ஒரு ஸ்தாபனத்தில் 5 பேர் ஆசிரியர் பணி செய்வார்கள் என்றால் 5 பேர்களும் ஒரு மஷூராவிலே ஒன்றாகிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, சமூகமாகட்டும், ஊராகட்டும், நாடாகட்டும், அந்த கூட்டமைப்புகள் உடலால் ஒன்றுபடுகிறார்கள், உள்ளத்தால் சிதறி கிடக்கிறார்கள். உள்ளம் ஒன்றுபடாத வரையிலும் இந்த சமூகம் வெற்றி பெற முடியாது. வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை ஒன்றுபடுத்துவதற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள். சிதைந்து கிடந்த சமூகத்தை உள்ளங்களால் ஒன்றுபட வைத்தார்கள். நம்ம உள்ளத்துல ஒன்றுபட்டுட்டோம் சொல்ல முடியுமா? ஒரு 3 விஷயத்தை சொல்றேன். உள்ள ஒன்றுபட்டதற்கு அடையாளம் என்று சொன்னார். தரப்பட்ட நேரத்தில் 1 நிமிடம் முந்தாமலும் நிறைவு செய்கிறேன். 3 விஷயம் உள்ளங்கள் ஒன்றுபட்ட அடையாளம். எனக்கும் என் நண்பனுக்கும் உள்ளத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இந்த நட்பு கியாமத் வரைக்கும் பாதுகாக்கப்படும். அன்னஹில்லாஹு யௌமைன் பாதுகும் லிபாதுன் அது இல்லல் முத்தகீன் என்று அல்லாஹ் சொன்னான். இங்கே நண்பர்கள் மறுமையின் எதிரிகள் என்று சொல்கிறார். இங்கே நண்பர்கள் மறுமையின் எதிரிகள். ஏன்? இங்கே முகஸ்துரி நண்பர்கள், இங்கே முன்னாள் நண்பர்கள், உள்ளத்தால் விரோதிகள். இங்கே உள்ளத்தால் நண்பர்கள், அங்கே மறுமையிலும் நண்பர்கள். இல்லல் முத்தகீன் தக்வாவுடையவர்களாக இங்கே நட்பு வைத்தவர்கள், அங்கேயும் நண்பர்கள். அல்லாஹ் நம்மை உள்ளத்தால் நேசர்களாக வாழச் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப புனிதமான சபை. அல்லாஹ் நம்மை உள்ளத்தால் இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்துவானாக. உள்ளம் ஒன்றுபட்டதற்கு 3 அடையாளம். ஒன்று, நம்முடைய சகோதரனை நம்மை விட மேலா நினைக்க, நம்முடைய சகோதரனை, நம்முடைய நண்பனை நம்மை விட மேலாக நினைக்க. அவங்க உள்ள ஒன்றுபட்டு இருப்பதற்கு முதல் அடையாளம் ஹஸரத் அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவை உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்து சொல்வார்கள், யா கைரல் பஷரி பாத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித சமூகங்களில் எல்லாம் சிறந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித சமூகத்தில் எல்லாம் சிறந்தவர்களே. கிலாபத்துக்கு வந்த போது சொல்றாங்க,
உமர் இப்னு கத்தாபுக்கு அபிப்பிராயங்கள் மாற்றம் இருந்திருக்குமோ, இந்த கிலாபத்து விஷயத்தில் அபிப்பிராய வேதகம் இருக்குமோ என்றெல்லாம் சில பேரால் கருதப்பட்ட போது அதற்கு உமர் ஃபாரூக் சொன்னார்களா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித சமூகத்தில் எங்களுக்கு சிறந்தவர்கள் தாங்கள் என்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவில்லை. உமர் அவர்களே நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னார். உமர் அவர்களே தாங்கள் அப்படி சொல்வீர்கள் என்று சொன்னால் ஒன்றை நான் சொல்கிறேன். சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மாத்தல் அஷ்ஷம்ஸு அலா ரஜுலின், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பூமியில் சூரியன் எந்த மனிதருக்கும் உதயமாகுவதில்லை. கைவின் உமர், உமரை விட சிறந்த இந்த மனிதனுக்கும். இந்த சூரியன் உதயமாகிறது என்று சொன்னால் உமரை விட சிறந்த மனிதருக்காக உதயமாகவில்லை. இந்த மண்ணில் வாழ்கிற மனிதர்களை எல்லாம் உமர் சிறந்தவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நான் நபியிடத்திலேயே கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித சமூகத்தில் எல்லாம் சிறந்தவர்களே என்று உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக் அக்பரை பார்த்து சொல்கிற போது கிலாபத்தின் பொறுப்பில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் அதை ஆமதித்துக் கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்ல, நான் ஆமதித்துக் கொண்டாலும் அப்படி நீங்கள் சொல்வது நிஜமாக இருந்தாலும் ஒன்றை நான் சொல்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரியன் உதயமாகின்ற மனிதர்களில் உமரை சிறந்தவர் என்கிறார்கள், தாங்கள் தான் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பர்களே, இந்த உள்ளம்தான் ஒன்றுபட்ட உள்ளத்தின் அடையாளம். உலகத்தை வென்று காட்டினார்கள் சஹாபாக்கள், உலகத்தை வென்று காட்டினார்கள் சஹாபாக்கள். உள்ளங்களால் அவர்கள் சிதறி போகவில்லை. இரண்டாவது பகுதியை சொல்றாங்க, தன்னுடைய சகோதரனுடைய வளர்ச்சியில் சந்தோஷம் தர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் நம்ம மனசை ஓட விட்டு பார்க்கணும். தன் சகோதரனின் வளர்ச்சி சந்தோஷம் தர வேண்டும். நம்முடைய நண்பனின் வளர்ச்சி சந்தோஷம் தர வேண்டும். நண்பனின் வளர்ச்சிக்கு தோள் கொடுக்க வேண்டும். நம்மோடு இருப்பவனுக்காக தோள் கொடுப்பது, நம்முடைய நண்பனின் வளர்ச்சி சந்தோஷம் தர வேண்டும். இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவது, இந்த சமூகத்தின் வளர்ச்சி சந்தோஷம் தர வேண்டும். சமூக வளர்ச்சியிலே யாருக்கு அக்கறை உண்டோ அவங்க உள்ளத்துல ஒன்றுபடுவதன் அடையாளம். ஒருத்தர் நல்லா இருக்கா, நம்ம சந்தோஷமா இருக்க, அவருக்கு உயர்வு கிடைத்ததா நமக்கு உள்ள மகிழ்ச்சி வர வேண்டும். இது இரண்டாவது அடையாளம் என்று நன்மக்கள் உள்பத்துல் குலூபின் அடையாளத்தை பதிய வைக்கிறார்கள். மூணாவது, தன் சகோதரனுக்கு ஒரு துன்பமா, தன் சகோதரனுக்கு ஒரு கஷ்டமா, அதை துடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. மன் ஃபர்ரஜ குர்பத்தில் மன் ஃபர்ரஜ குர்பத்தன் அன் மூமின் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தி யௌமில் கியாமா. யார் ஒரு மூமினின் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் உலகத்தில் நீக்கி வைக்க முனைகிறானோ அல்லாஹ் இவனுடைய 1000 துன்பங்களை கியாமத்தில் நீக்கி வைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே குர்பத்தி என்கிறார்கள். ஒரு துன்பத்தை நீக்கியவனுக்கு அல்லாஹ் குர்பத்தி யௌமில் கியாமா, கியாமத்தில் பல துன்பங்களை நீக்குவான் என்கிறார்கள் என்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமையான சங்கே நிறைந்த ஆயர்களே, நமது உள்ளத்தோடு ஒரு பரீட்சை செய்து பார்க்கிறோம். நமது சகோதரனின் உயர்வு நமக்கு சந்தோஷம் தர வேண்டும். நமது சகோதரனின் துன்பம் நம்மையும் பாதிக்க வேண்டும். நமது சகோதரன் நம்மை விட மேலாக தெரிய வேண்டும். அந்த சமூகம் தான் யாராலும் வீழ்த்தப்பட முடியாத சமூகம். இன்றைக்கு இந்த சமூகம் உள்ளத்தால் சிதறி கிடக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் முனாஃபிகீன்களுக்கு என்று ஒரு உதாரணம் சொன்னார். முனாஃபிகீன்களுக்கு என்று ஒரு அடையாளம் சொன்னார். தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா. நபி அவர்களே, முனாஃபிகீன்கள் ஈமானுக்கு அழிவு என்றால் நினைக்கிறீர்கள்? நயவஞ்சகர்களால் ஈமானை ஒழித்துவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஈமானை ஊர்த்து விடுவார்கள், அணிந்து விடுவார்கள், மிக பெரும் சக்தியோடு செயல்படுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஒன்றை சொல்கிறேன், ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். தஹ்சபுஹும் ஜமீஆ, எல்லோரும் ஒன்றாக இருப்பதாக பார்க்கிறீர்கள். இல்லை நபியே, உடலால் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். குலூபுஹும் ஷத்தா, உள்ளங்கள் சிதறி கிடக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், நபியே, உலகம் உள்ள வரையிலும் இந்த உலகத்தில் முனாஃபிகீன்கள் ஜெயிக்க மாட்டார்கள். முனாஃபிகீன்கள் ஜெயிக்க மாட்டார்கள், தோற்று போவார்கள். ஏன்? குலூபுஹும் ஷத்தா. நமக்கெல்லாம் கவலை என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் வேதனை என்ன தெரியுமா? நயவஞ்சகர்களின் அடையாளமாக அல்லாஹ் எதை சொன்னானோ அந்த அடையாளம் என் வீட்டை பாதித்திருக்கிறது. என் அண்ணனின் முகத்தை நான் பார்த்து பல நாள் ஆகிவிட்டேன். ஒரே வீட்டுக்குள் அண்ணனிடம் மீது பேசுவதில்லை. ஒரே வீட்டுக்குள் எத்தனையோ குடும்பம், பெற்றோருக்கு பிள்ளையும் உறவு இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு இல்லை. ஒரு ஊர் ஜமாஅத்தில் 5 பேர் உறுப்பினர்கள், 5 பேர்களும் உள்ளத்தால் ஒன்றுபடுவதில்லை. இந்த சமூகம் ஒரு மஹல்லாவால் ஒன்றுபட தகுதி பெறாமல் போகிற போது, ஒரு நிர்வாகத்திற்குள் உள்ளங்கள் ஒன்றுபடாமல் போகிற போது எப்படி நாம் நாளடைவில் ஒன்றுபடுவது என்பர்களே? உங்களை எல்லாம் கொஞ்சம் நிதானமாக நான் சிந்திக்க சொல்வேன். முதல் தகவலாக ஒன்றை சொல்லி இருக்கிறேன்.
இந்த ஒற்றுமை என்பது உள்ளத்தால் ஏற்பட வேண்டும். சும்மா நம்ம ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறோங்கிறது இல்லை. நம்ம கல் ஒன்றுபட்டு வைங்க. நம்மை எதிர்க்கிற சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை புனித இந்த சபையில் இருந்து நான் சத்தியம் என்று சொல்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? யாராலும் நம்மை நிறுத்த முடியாது. உள்ளத்தால் ஒன்றுபட. இரண்டாவது பெரிய விஷயம், சமூகத்தில் இன்றைக்கு ஒற்றுமை இழந்திருக்கிறோம். ஏன் இந்த ஒற்றுமை இழப்பு? ஒரு முஹல்லாவை கூட நம்மால் ஒன்றுபடுத்த முடியவில்லை. ஏன்? யாரும் வருத்தப்படக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்டுவிட்டு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட 10 பேர் கொண்ட மார்க்க பக்தியாளர்களை கூட ஒன்றுபடுத்த முடியவில்லை. என்ன காரணம்? தீனுடைய தொடர்புடையவர்களை கூட உள்ளங்களால் ஒன்றுபடுத்த முடியவில்லை. என்ன காரணம்? எனக்கு தரப்பட்ட நேரத்தில் ஷரியத்தின் ஆழங்கண்ட பெருமக்கள் சொன்ன 4 தகவல்களை எழுதி வச்சுக்கிறோம். இந்த 4 என்றைக்கு சமூகத்தில் இழப்பு ஏற்படுகிறதோ சமூகம் ஒன்றுபடவே செய்யாது என்று எழுதினார். சமூகம் ஒன்றுபடணுமா? இந்த 4 விஷயம் முக்கியம். முதல் விஷயம், கட்டுப்படும் மனோபக்குவம் இருக்க வேண்டும். சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை ஆளுகிறவருக்கு கட்டுப்பட வேண்டும். என் தந்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும், என் கணவருக்கு நான் கட்டுப்பட வேண்டும், என் அண்ணனுக்கு நான் கட்டுப்பட வேண்டும், என் முஹல்லாவின் தலைவருக்கு நான் கட்டுப்பட வேண்டும், என் ஆசிரியருக்கு நான் கட்டுப்பட வேண்டும், என்னுடைய நிர்வாகத்திற்கு நான் கட்டுப்பட வேண்டும், என்னுடைய நாடாளுகின்றவர்களுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்படும் தன்மை ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்விலும் நிரம்பி இருக்க வேண்டும். நமக்கு பாதகமான முடிவை அந்த தலைமை அறிவித்தாலும், நாம் விரும்பாதவர்கள் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலவுக்கான ஆப்தன் ஹபஷியா, கருப்பினத்தவர் தலைவராக இருந்தாலும் கட்டுப்படுங்கள். குத்தாமத் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாபின் ஆட்சி காலம். அவர் குடிபோதையில் இருக்கிறார் என்ற தகவல் சொல்லி சாட்சி சொன்னது யாருன்னு அபூ ஹுரைரா. அவர்கள் குடிபோதையில் நான் பார்த்தேன் என்று சொன்னவர்களிலே முக்கியமானவர்கள் அபூ ஹுரைரா. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவங்களை கூப்பிட்டு வர சொல்றாங்க. கவனத்தில் வச்சுக்கணும், ஹஜ்ரத் குத்தாமத் இப்னு மதுஊன் ஒரு நாட்டின் கவர்னர், இஸ்லாமிய நாட்டினுடைய கவர்னர். ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் அவர்களால் நியமனம் தரப்பட்டவர்கள். மாத்திரமல்ல, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உறவுக்காரரும் கூட. அவங்க குடிபோதையில் இருப்பதாக தகவல் அழைத்து வருகிறார்கள். நிறுத்தப்பட்டார்கள் மக்களுக்கு மத்தியில். நல்ல கவனிங்க, ஒரு நாட்டினுடைய கவர்னர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் குடும்பத்துக்காரர் நிறுத்தப்பட்டாங்க. கேட்டாங்க, உங்களை நாங்கள் இப்படி ஒரு தகவல் அறிவிக்கப்பட்டோம். அவங்க சொன்னாங்க, வலா ஜுனாஹா, இப்ப எங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறது உங்களுக்கு அனுமதி இல்லை. வலா ஜுனாஹா அலைஹி பீமா கைமு இதா மத்தகவ் வஆமு வஅமிலு ஸாலிஹாத்தி சும்ம தகவ் வஅஹ்ஸனு. அந்த ஆயத்தை ஓதுனாங்க குத்தாமத் இப்னு மதுஊன். எங்க பேர்ல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா, சாட்சி இருக்குது, நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சி இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். சாட்சிகள் நிறுத்தப்பட்டாங்க, நடவடிக்கை முடிவாச்சு. குத்தாமத் இப்னு மதுஊன் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப நான் நடவடிக்கை கட்டுப்படுகிறேன். எனக்கு குர்ஆன் ஆயத்து தெரிந்தது, அதை வைத்து முடிவு இல்லை என்று புரிந்தேன். ஆனால் அமீரின் முடிவு நடவடிக்கை என்று இருக்குமையானால் என்னால் நான் பிரிவு வர விரும்பவில்லை, நடவடிக்கை எடுக்கிறாங்க. சமுதாயத்துக்கு முன்னிலையில் குத்தாமத் இப்னு மதுஊன் 80 ஷவுக்கை அடிக்கப்படுகிறார்கள். ஷவுக்கையை தரப்படுகிறார்கள். குத்தாமத் இப்னு மதுஊன் அடிக்கப்பட்ட பின்னால அவங்க வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மனம் உடைஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல சொன்னாங்களா? யாருடைய கனவிலே? அமீருல் முஃமினீன் உமர் ஃபாரூக்குடைய கனவிலே. இன்ன குத்தாமா ரஜுலுன் சாலிஹ், அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, குத்தாமா ஒரு சீதேவி, அவருக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்றார். குத்தாமா ஒரு சீதேவி, அவருக்கு மன்னிப்பு கேளு, அவரை கூப்பிட்டு சரியாக்குங்க. நடவடிக்கை என்று வருகிற போது தலைமைக்கு கட்டுப்படுகிறேன், நடவடிக்கை ஏற்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, குத்தாமா ஒரு சீதேவி, அப்ப மன்னிப்பு கேட்டாங்க. அன்பர்களே, ஹஸரத் குத்தாமத் இப்னு மதுஊன் சொன்ன ஒரே பதில், அமீர் அவர்கள் என்னை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்த பின்னால் அதில் நான் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தி எனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்க்க விரும்பவில்லை என்று சொன்னார். முதல் விஷயம், கட்டுப்படும் மனோபக்குவம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்க வேண்டும், நமக்கு பாதகமான முடிவாக இருந்தாலும் சரி. அடுத்த 2வது பகுதி, விட்டுக் கொடுத்தது.
சில விஷயத்துல விட்டு கொடுத்தாலும் ஒத்துமையை பாதுகாக்க முடியும். நம்ம அண்ணன் சொல்ற சில தகவல் நமக்கு பிடிக்கல, விட்டு கொடுத்துடணும். பாபாவுடைய கருத்து செலவு உடன்பாடியில விட்டு கொடுத்துடணும். நம்முடைய ஆசிரியர்கள் சில முடிவு செய்யறாங்க, உடன்பாடியிலே விட்டு கொடுத்து விட வேண்டும். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சு விடுவேன். எனக்கு உடன்பாடியிலே விட்டு கொடுக்க வேண்டும். நாட்டினுடைய ஒரு கருத்து நமக்கு உடன்பாடு இல்லை, அதே சமயம் அன்பர்களை விட்டுக் கொடுக்கணும். ஒரு செய்தி புகாரில பதிவாகும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா முஆவியா கிலாபத்துக்கு வந்தாங்க. இவங்க போய் பைஅத் செய்யல. முஆவியா கிலாபத்துக்கு வர்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் பைஅத் செய்யல. இந்த தகவல் ஹஜ்ரத் ஹப்ஸா நாயகி கிடைக்குது. வேகமா வர்றாங்க ஹப்ஸா நாயகி. அப்துல்லா இப்னு உமரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போயிடுங்க. அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, நமக்கு அவங்க மரியாதை கொடுக்கலையே, நம்ம எப்படி போறது? ஹஜ்ரத் ஹப்ஸா நாயகி நபியுடைய மனைவி. இந்த சமூகத்தை பத்தி அவங்க பட்ட கவலை பாருங்க. அக்ஷா அந்த பூன மின் எத்திவாசிக்க மின்னும் விருத்தத்தும், நீங்கள் போகாமல் இங்கே இருப்பதால் ஒரு பிரிவு உங்களுக்கு பின்னால் வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். உங்களுக்கு பின்னாலே ஒரு பிரிவு ஏற்பட்டு விடும், நீங்க போயிடுங்க. நேரா வந்துட்டாங்க. ஹஜ்ரத் அமீருல் மோமினீன் முஆவியாவுடைய சபைக்கு வந்தாங்க. அப்துல்லா இப்னு உமரை பார்த்த உடனே முஆவியா ஃபத்வா ஓதுறாங்க. மன் அராத அய்யத்தக்கல்லம் யஹாதல்லாம் வல்யுத்லிலனா கருணகு. இந்த விஷயத்துல யாராவது நம்மகிட்ட மோதலும் நினைச்சா உங்க கொம்ப காட்டுன்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு உமர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நம்மிடத்தில் மோத நினைத்தவர்கள் எழுந்திருத்து நிற்கட்டும் என்றார்கள், அவருடைய கொம்பை காட்டட்டும் என்றார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மௌனமாயிட்டான். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, நாங்களே இந்த பிலாபத்துக்கு தகுதி, இவரை விடவும் இவருடைய பாப்பாவை விடவும் என்று சொன்னாங்க. பாப்பா யாரு? உமர். இவர்களை விடவும் நாங்கள் தகுதி, இவங்க தகப்பனாரை விடவும் நாங்கள் தான் தகுதி சொல்றாங்க. முஆவியா ஃபத்வாவுல அதற்கு அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, நான் எழுந்திருத்து பதில் சொல்ல நினைத்தேன். என்ன பதில் சொல்ல நினைத்தேன் தெரியுமா? அஹக்கு பிதாலிக்கெல்லாம் மன் காத்தலக வகாத்தல அபாக்க அலல் இஸ்லாமி. இந்த கிலாபத்துக்கு தகுதி நீங்களும் முஸ்லிமாக இல்லாமல், உங்கள் தகப்பனாரும் முஸ்லிமாக இல்லாமல், உங்க 2 பேரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கு போராடினார்களே, போர் செய்தார்களே, அவர்கள் தான் தகுதி. இவங்க 2 பேருக்கு முந்தி, முஆவியாவுக்கு முன்பு, ஹஜ்ரத் அபூ சுஃபியான் என்ற தகப்பனாருக்கு முன்பு நானும் முஸ்லிமானேன், எங்க பாப்பா உமரும் முஸ்லிமானார்கள். நாங்கள் 2 பேரும் இவர்கள் 2 பேரையும் இஸ்லாத்தில் ஆக்குவதற்காக பல போரிலே பங்கெடுத்தோம். நாங்கள் தகுதி என்று சொல்லலாம் என்று நினைத்தேன். கடைசி அவங்க சொன்ன வார்த்தை, சஷீத்து அன் அகூல கலிமத்தன் துஃபத்திகுல் ஜமாஅத வ துஸ்பிது திமா. ரத்தத்தை ஓட்டும் ஒரு வார்த்தையை, ஜமாஅத்தை பிளவுபடுத்தும் ஒரு வார்த்தையை நான் சொன்னதாக ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வை பயந்து விட்டுக் கொடுத்து அமைதியாக. சஹாபிகள் முன்மாதிரி அன்பர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய கட்டங்களை சந்தித்த போதெல்லாம் சமூகம் பிளவுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி, ரத்தங்கள் சிந்தப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உணர்வை அடக்கிக் கொண்டவர்கள், கட்டுப்படுத்திக் கொண்டவர்கள். எனவே சமூகத்தின் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய அடித்தளம் முதலில் கட்டுப்படும் தன்மை, 2வது விட்டுக் கொடுக்கும் தன்மை, 3வது நல்ல தகுதி உடைய தலைவர் நியமனமாகும். தலைவர் சொன்னா கட்டுப்படணும்னா சரிதான், தலைவருக்கு தகுதி இருக்கணும், ஆற்றல் இருக்கணும், சமூகத்தை கட்டுப்படுத்தும் நசீப் இருக்கணும். அதற்கு அபூதர் கிஃபாரி நபிக்கு வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், எனக்கும் நாட்டில் தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நபி அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னக லஈபுன் யா அபூதர் அவர்களே, இந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் தகுதி இல்லை, உங்களிடத்தில் பலகீனம் இருக்கிறது என்றார்கள். ஒரு கூட்டம் நபியை சந்தித்து, நாயகமே என்னுடைய தலைவர் இவர் ஆற்றல் மிக்கவர் என்றார். நபி கேட்டாங்க, உங்களோடு எப்படி பழகிறார்? கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கிறது, அவரை பதவி நீக்கம் செய்து வேறொரு நியமனம் செய்யுங்கள். சமூகத்தை ஆளுகிறவர்கள் கஞ்சத்தனமும் விசாலமான உள்ளமும் இல்லாமல் அவர்களுக்கு தகுதி இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவருக்கு என்று சில தகுதியை இஸ்லாம் நிர்ணயம் செய்கிறது. நாம் ஒரு மணி நேரம் அசத்து தருவாங்க. இந்த மாநாடு என்பது ஆளுங்கள் நிறைந்த பகுதி. இங்கே தேவையான தகவல்களை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதாலே தர வேண்டும் என்றெல்லாம் ஆஜாசரத் எப்படி ரொம்ப பெரிய கவனத்தோடு இருந்தார்கள். ஆஜாஸ் அடிக்கடி சொன்னாங்க, 2 பேருக்கு நிறைய இடத்துல அனுபவம் உண்டு. இங்க பக்கத்தில் ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்தோம். ரொம்ப நேரம் எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப வெளியே கூப்பிட்டாங்க. கடைசி நேரத்துல அந்த தலைவர் என்ன சொன்னார், நீங்க 3 நிமிஷம், அதற்கு 3 நிமிஷம் பேசணும். ஆளுக்கு 3 நிமிஷம் கொடுத்தாங்க. ஒன்னும் பேசுறது துவா செய்து முடிச்சு விட்டாங்க. நான் இஸ்மாயில் எங்களுடைய உஸ்தாது இருந்தது 20 நிமிடம் தந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் சொன்னதை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். தகுதிமிக்க தலைவர் சமூகத்திற்கு இருக்க வேண்டும். சமூகம் வழிபடும் தன்மை கொண்டிருக்க வேண்டும். சமூகம் விட்டுக் கொடுக்கும் அனுபவம் இருக்க வேண்டும். 4வது, ஒவ்வொரு தனி மனிதனும் நம்முடைய பங்களிப்பு சமூகத்திற்கு இருக்க வேண்டும் என்ற கவனம் இருக்க வேண்டும். நம்மாலான ஒத்துழைப்பு இந்த சமூகத்தின் ஒற்றுமைக்காக வழங்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும்.
பணியாளர்கள் இந்த அடையாளங்களை வாழ்க்கையில் எடுத்து ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா நூற்றாண்டு காலம் இந்த நல்ல நேரம் உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதற்கு உங்களுக்கு லாட்சி போடவான்னு கேட்டார். நான் சொன்ன லாட்சிலாம் வேண்டாம், மாணவனாக இங்கே இருக்க வேண்டும், இந்த குளத்துல குடிக்கணும், இந்த பாத்ரூம்ல குடிக்கணும், பிள்ளைங்களோடு கலந்து இருக்க வேண்டும். அன்பர்களே, எங்களது பழைய நினைவுகளே, நாங்க இன்னைக்கு உஸ்தாதா இருக்கிறோம், நாசிரா இருக்கிறோம், இமாமா இருக்கிறோம், அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. இப்பவும் நான் சொல்றேன், மீண்டும் எங்களை இங்கே ஒரு வருஷம் ஓடுவதற்கு சேர்ந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். எங்களுடைய ஆசை இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் பிறந்தது, மரியாதைக்கு எங்கள் அப்துல் சலாம் ஹசரத் அவர்கள், இங்கே உஸ்தாதா அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், நாங்கெல்லாம் ஓதியவர்கள், ஓதி கொடுத்தவர்கள். இவங்க கடைசி மூச்சு வரைக்கும் இங்கதான் இருக்கிறோம். நாங்க உங்க வரணும்னு சொன்ன எங்க உஸ்தாத்மார்கள் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். எங்க ஹாஜா ஹசரத் இவங்க இல்லை, அப்துல் காசரத் அவங்க இல்லை, எங்க உஸ்தாத்மார்கள் இல்லையா எங்களுக்கு உள்ள வரது கஷ்டமா இருக்கு. அதனால பழைய ஆணிகள் எங்க ஹயாத் வரைக்கும் நாங்க இங்க வரணும், எங்க உஸ்தாத்மார்கள் இங்க பணி செய்யணும். நீங்க எல்லாரும் ஆமீன் சொல்லி அல்லாஹ் கபூல் செய்து வைப்பாங்க. ஜாமியாவை புலியோடு இறங்குவதற்கு எங்களுக்கு செல்வி நிறைந்த இந்த கல்லூரி பேராசிரியர்கள் நீடிப்பதற்கும் இதற்கு நிர்வாகம் பக்க பலமாக துணை நிற்பதற்கும் அல்லாஹ் இன்னும் அருள் பாலிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.